மகேஸ்வரி. நீங்கள் கோபி வண்டர்ஃபுல் வெபினார். தேங்க்யூ கோபி சார் அண்ட் மகி மேம். தேங்க்யூ. ஓகே, ஸோ ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஸோ லைக் இன்னும் ப்ராக்டிக்கலாக நிறைய செஷன்ஸ் வைக்கலாம். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் கனெக்டட் வித் அஸ். லைக் நீங்கள் மகேஷ்கிட்ட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் இன் கேஸ் ஏதாவது எங்கிட்ட கேட்கணும்னு நினச்சா கூட தாராளமாக அவங்ககிட்ட கேட்டிங்கனாலே எங்கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்க. லைக் வி கேன் ஆல்வேஸ் பி கனெக்டட். ஸோ ரிட்டையர்மெண்ட் எடுத்து போய் சும்மா தானே இருக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம் தான். ஸோ ஐ கேன் ஆல்வேஸ் பி ஏ சர்வீஸ். பட் யூடியூப்பில் நான் வீடியோவாக போடுறதில்ல. பட் ஐ எம் ஆல்வேஸ் லைக் பீப்புள் வித் இன்ட்ராக்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஐ கேன் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ, சர்வீஸ் யூ பெட்டர். தேங்க்யூ முத்துராஜா. தேங்க்யூ சார். தேங்க்யூ கோபி. இப்போ நார்மலாக ஒரு சரி, நம்ம இன்சூரன்ஸ் பற்றி நிறையவே பேசிட்டோம். ஆஸ் எ இன்வெஸ்டரா இப்போ லைக் ஈக்விட்டி லைக் அது மாதிரி நீங்கள் ஒரு சஜஷன்னா நீங்கள் இதில் வந்து ரொம்ப அதிகமாக இப்போ இது பண்ணுறீங்க, லைக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை எது வந்து நல்லா இருக்கும் இனி ஃபியூச்சரில்? ஏன்னா இப்போ ஐடி தான் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆண்ட்ரோபிக் அந்த ட்ரெண்ட்னால. உங்களோட ஒப்பீனியன் லைக் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா உங்க ஒப்பீனியன், நம்ம சேனல் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றதுனால ஃபைனல் டச்சா அது சொல்லுங்க. ஓகே. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கடவுள் கூட தெரியாதுங்க நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றது. ஸோ நோபடி கேன் கேரண்டி. பட் ஓரளவுக்கு நம்மளோட டேட்டா வச்சு, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, மார்க்கெட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை சில லைக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம சில விஷயத்தை கணிக்கலாம். பட் எனி திங் கேன் ஹேப்பன். இப்போ ஃபஸ்ட் அது ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் எனி திங் கேன் கோ ராங். நம்ம என்ன பேசினாலுமே இட் கேன் பி ஜஸ்ட் ஆப்போசிட் டு இட் அப்படின்னு கூட நடக்கலாம். அதாவது சில பேர் காமெடியாக சொல்லுவாங்க இல்லையா, நான் வாங்கினா தான் ரைஸ் ஆச்சு ஃபால் ஆகும், விற்றா தான் ரைஸ் ஆகுன்ற மாதிரி. ஸோ அது ஒரு காமெடிக்கு சொல்லிடலாம். பட் லைக் எப்படி வேணால் நடக்கலாம். பட் டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம டேட்டா வைஸ் போகணும். எமோஷ்னலாவோ இல்லை சும்மா லைக் இது ஏறிடும்னு ஒரு நம்பிக்கையிலையோ ஹோப்லேயோ அசம்ஷன்லேயோ நம்ம மார்க்கெட்டில் அணுகக்கூடாது. டேட்டா வைஸ், அஃபிஷியல் டேட்டா வைஸ், சும்மா இது ஒரு சோர்ஸஸ் சொல்கிறாங்கன்றதை தாண்டி, இது ஒரு நியூஸ் சேனல் சொல்கிறாங்கன்றதை தாண்டி, யாரோ சொல்கிறாங்க, ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரியல் நாலேஜே இல்லாதவங்க ஏதோ சொல்கிறாங்கன்றதை தாண்டி, ஸோ கொஞ்சம் டேட்டா வைஸ் பார்க்கணும். அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரோக்கரேஜ் ரிப்போர்ட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோக்கரேஜ் ரிப்போர்ட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறாங்க, என்ன டார்கெட்டுன்னு கொடுக்குறாங்க பார்க்குறாங்க. அது பார்க்காதீங்க. பட் அதுக்கான கன்விக்ஷன் என்னென்னு பாருங்கள், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்னென்னு பாருங்கள். எதனால பை ரேட்டிங் கொடுக்குறாங்க அவங்க, அந்த கம்பெனி எதனால் ரைஸ் ஆகுதுன்னு. ஸோ அப்படி இப்போ இண்டஸ்ட்ரியில் இப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்ட மாதிரி ஐடி கேட்டிங்கன்னா ஆல்வேஸ் ஐடின்றது இது வரைக்கும் நல்ல மல்டி பேக்கராக இருந்திருக்கு. பட் லாஸ்ட் 5 இயர்ஸோட டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரிட்டர்ன்ஸே கொடுக்கல ஐடி. ஸோ பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதது தான். சிஏஜிஆரில் பார்த்தீங்கன்னா வெறும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட கொடுத்துருக்கலாம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு தான் ஐடி கொடுத்துருக்கு. பட் இப்போ ஏன் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஒரு இண்டஸ்ட்ரியில் ரெவன்யூ க்ரோ ஆகும், இன்னும் நல்லா க்ரோ ஆகுன்ற ஒரு ஸ்கோப் இருந்ததுன்னா அதோட ஷேர் ப்ரைஸ் நல்லாவே க்ரோ ஆகும். என்னதான் வேல்யூவேஷன் கம்மியாக இருந்தாலும். இப்போ மார்க்கெட்டில் நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ ஐடி ஸ்டாக்லாம் நல்லா ஃபைல் அடிச்சு வாங்கலாமான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக வாங்கலாமான்றது இட் டசன்ட் ஓன்லி டிபெண்ட் ஆன் த வேல்யூவேஷன். வேல்யூவேஷன் மட்டுமே பார்த்து நீங்கள் வாங்கணுன்றதை டிசைட் பண்ணக்கூடாது. இது க்ரோ ஆகுமா, இதோட ரெவன்யூ இன்னும் நிறையா க்ரோ ஆகுமா அப்படின்றதையும் யோசிச்சுட்டு தான் நீங்கள் வாங்கணுமா. ஏன்னா வேல்யூவேஷன் ரொம்ப கம்மியானா ஈவன் ஒரு பிஎஸ்சி கம்பெனிஸ் கூட நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். பட் நிறைய வாட்டி பிஎஸ்சி கம்பெனிஸ் நிறையா பிஸ்னஸ் பண்ணாமலே க்ரோ அக்ரெசிவாக ப்ரைவேட் கம்பெனிஸ் மாதிரி க்ரோ ஆகாமலே போயிடுவாங்க. ஸோ அப்போ அதோட மார்க்கெட் ஷேர் கீழே போயிட்டே கூட இருக்கலாம். ஸோ அப்போது அது எல்லா பிஎஸ்சி கம்பெனியும் அப்படி இல்லை. ஸோ எப்போயும் யோசிச்சுக்கோங்க, வேல்யூவேஷனும் பார்க்கணும், அதே சமயத்தில் அதுக்கு க்ரோத் இருக்கான்றதையும் பார்க்கணும். இப்போ ஐடி கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ரோத்துக்கு ஒரு அன்சர்டினிட்டி வந்துருச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஹை லெவல் ஜாப்ஸ் லைக் அந்த என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஐடிஸு நிறையா ப்ளகின்ஸு நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குன்றதுனால ஒரு 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 டிஸ்டர்ப் பண்ண போகுது. அந்த டிஸ்டர்ப்ஷனில் எந்த அளவுக்கு இதோட டிஸ்டர்ப்ஷன் இருக்க போகுது, எந்த அளவுக்கு இதோட இம்பாக்ட் இருக்க போது யாருக்குமே தெரியாது. ஈவன் ஐடி கம்பெனிக்கே தெரியாது. ஸோ அப்படின்றப்போ நம்மளால் எக்ஸாக்டாக இது இப்போ இந்த இடத்துல வாங்கலாமா வாங்கக்கூடாதா எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. பட் வேணால் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கலாம், ஒரு பார்ட் வாங்கி வச்சுக்கலாம். பிகாஸ் நோபடி கேன் கெஸ் இட். ஒரு பார்ட் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இதோட இம்பாக்ட்லாம் இப்போ உங்களுக்கு அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வரப்போ நம்ம மேனேஜ்மெண்ட்டே சொல்லுவாங்க. இப்போ டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை விப்ரோவாக இருக்கட்டும், ஹெச்சிஎல்லாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க இதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்றதோ. ஸோ இந்த மாதிரி அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்றதையும் பார்க்கணும். பட் அதை அப்படியே எக்ஸாக்டாக எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்படி நிறைய விஷயம் இருக்குது. இதை தாண்டி நான் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட், அதாவது ஈக்விட்டின்றது ஒரு போர்ஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்விட்டி இஸ் நாட் எவ்ரிதிங், இஸ் நாட் அபவுட் எவ்ரிதிங். ஃபினான்ஷியல் பிளானிங்கில் நான் எப்படின்னு சொல்கிற மாதிரி சிஎஸ்ஐன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, கவரேஜ் கொஞ்சம் இருக்கணும், அதாவது டேர்ம் அண்ட் ஹெல்த் இருக்கணும். அதுக்கப்புறம் கேரண்டீடாக உங்கள் மணி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ரிட்டர்ன்ஸே எல்லாத்தையும் பார்த்துறாதீங்க. ஈவன் எஃப்டியாக இருக்கட்டும், பிபிஎஃபாக இருக்கட்டும், ஈவன் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நான் பார் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது. ஆர் ஈவன் லைக் ஒரு சுகன்யா சம்ருத்தியாக இருக்கட்டும்,
இல்லை பாண்ட்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக ரிஸ்க் ஃப்ரீ கேரண்டின்னு சொல்ல முடியாது, பட் சம் எக்ஸ்டென்ட். ஸோ அப்படி கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணிக்கிட்டு ஒரு இது வச்சுக்கோங்க, கேரண்டியும் சம் சோர்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 20-25% தான். அதுக்கப்புறம் 60-65% வேணால் ஈக்விட்டி கொள்ளுவாங்க. ஸோ ஏன்னா மார்க்கெட்டில் என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. இப்போ நினச்சி பாருங்க, மல்டி பேக்கராக இருக்க செக்டாரே இப்போ டவுன் ஆகிட்டு இருக்குன்றப்போ மார்க்கெட்டில் என்ன வேணால் எனி கம்பெனி கேன் கோ பேங்க்ரப்ட் ஆல்சோ. ஈவன் நிறைய பார்த்துருப்பீங்க, ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே டாப் கம்பெனிஸ். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, லைக் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ இவ்வளோ மல்டி பேக்கராக மாறி இருப்பீங்க, இவ்வளோ கோடி கணக்கில் வந்திருக்கும் உங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. பட் எல்லாருமே சொல்கிறது எல்லாமே இப்போ இருக்கிற கம்பெனி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு இருக்கிற கம்பெனியை வாங்கினவங்க இப்போ அந்த கம்பெனி இருக்கான்றதே தெரியாது. இல்லாத கம்பெனியை நம்ம இப்போ பேசவே முடியாது. அதனால் இப்போ யாரெல்லாம் சஸ்டெயின் ஆகலாங்களோ அந்த கம்பெனி தான் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பட் அன்னைக்கு எந்த கம்பெனிஸ் இருந்தது, அந்த கம்பெனிஸ்லாம் வாங்கியிருந்தா என்ன, அதில் எவ்வளோ கம்பெனிஸ் இப்போ குரோ ஆயிருக்குன்றதே பார்க்க. இப்போ நினச்சி பாருங்க, நிஃப்டி 50ல் இருக்கிற 50 கம்பெனிஸில் எனக்கு தெரிஞ்சு 5-6 கம்பெனிஸ் தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த கம்பெனிஸ் தான் இப்போ 50 கம்பெனிஸில் கிட்டத்தட்ட 40 கம்பெனிஸ்க்கு மேலே இருக்கிற கம்பெனி புது கம்பெனிஸ் தான், அப்போ இருக்கிற கம்பெனிஸ் இல்லை. அப்போது எது எப்போ க்ரோ ஆக போகுது, எப்போ டவுன் ஆக போகுது யாருக்கும் தெரிய போதில்லை. எல்லாமே ஃபாலோ பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். சொல்ல முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இனிஷியல் ஸ்டாக்ஸ் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண முடியலாம், ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். ஸோ அதனால் எனக்கு எல்லாமே, அதாவது நிறைய வாட்டி இது அடிக்ட் ஆகிடும், லைக் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும், எனக்கு எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே தெரியுன்ற அளவுக்கு ஒரு நாலேஜும் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கோம். பட் ஸ்டில் எல்லாமே டைவர்சிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸ் மட்டுமே இல்லை, ஈக்விட்டி மட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி. ஈக்விட்டின்னு எடுத்திங்கன்னா ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வைங்க. உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னா ஸ்டாக்ஸ் பண்ணுங்கள், நல்லா ரிவ்யூ பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க, ட்ராக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாக்ஸில் கொஞ்சம் மெஜாரிட்டி போர்ஷன் வைங்க. பட் கொஞ்சமாக மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களோட ரிவ்யூ எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம், சம்டைம்ஸ் வேலையில் பிஸியாக இருக்கலாம். ஸோ ரிவ்யூ பண்ண விட்டுட்டிங்கன்னா கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது பாட்டு உங்களுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்க போகுதுன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஈவன் மார்க்கெட்டே டவுன் ஆகுறப்ப எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டாக தான் க்ரோ ஆகாமல் டவுன் ஆக தான் போகுது. பட் ஆல்வேஸ் அந்த கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுக்கோங்க, ஒரு போர்ஷன் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஸ்டாக்ஸ் மார்க்கெட் பெருசாக நாலேஜே இல்லை, ட்ராக் பண்ண முடியல, எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, என்னால் நான் எதை போட்டாலும் பெருசாக லாஸ்ட் 4-5 இயர்ஸாக பெருசாக ப்ராஃபிட்டபுளாகவே இல்லைன்னு நினச்சிங்கன்னா பெட்டர் கோ வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? தட்ஸ் வெரி. ஆனால் அதுக்கான எல்லாமே 100% ஈக்விட்டி இல்லைங்க. எப்போவுமே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சேவிங்ஸ்னு வரப்போ கொஞ்சமாக even ஒரு 20-25% ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருந்தால் கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டோன்ட் லுக் அட் எவ்ரி திங் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ எல்லாமே ரிட்டர்ன்ஸாகவே பார்த்துடாதீங்க. பிகாஸ் ரிட்டர்ன்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஈவன் ஒரு குழந்தைங்களோட எஜுகேஷன் கூட நம்மக்கிட்ட காசு எல்லாம் போயிடும். ஒரு ஸ்டேஜுக்கு நிறைய பேர் அது நிறைய பேர் ஈஸி நினச்சிட்டு இருக்க மார்க்கெட்டில் மணி மேக்கிங்கிறது. அது சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராமல் போகலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் 60 லட்சம் சேர்த்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ஈவன் அதில் 20-30 lakhs லூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஈவன் சைக்கலாஜிக்கலாக சில பேர் கன்சல்டேஷன்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சைக்காலஜி இதை என்ன சொல்கிறது, வாட் இஸ் தட், அந்த ஃபிசியோதெரப்பி இல்லை, சைக்காலஜிஸ்ட் இது சைக்காட்ரிஸ்ட்லாம் கன்சல்டேஷன் போகிற அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிங்கப்பூரில் ஒரு பர்சன் இருக்கார், அது மாதிரிலாம் போக ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் நாட் ஈஸி ஒரு வேவாக இருக்குது. அதனால் ஆல்வேஸ் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். பட் ஆல்வேஸ் ஹேவ் எ டைவர்சிஃபிகேஷன். அதுதான் பெஸ்ட். அதாவது ஒரு ஃபினான்ஷியல் வேர்ல்டில் எது ஃபுல் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் இஸ் ஆல்வேஸ் எ ஃபுல் ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ அதனால் அதுதான் இல்லாமல் எல்லாமே டைவர்சிஃபை பண்ணிக்கோங்க. அதாவது ரைட் ஃப்ரம் த இன்சூரன்ஸ்லேருந்து சேவிங்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லையும் டைவர்சிஃபை பண்ணுங்கள். தட் வுட் பி மை அட்வைஸ், பெட்டர் அட்வைஸ். ஓகேங்களா? வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? இல்லை கேட்ட கேள்வி கதை தான் பதில் சொல்லியிருக்கேன்னா உங்களோட தாட்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்க என்னதான் ரிட்டையர் ஆயிட்டேன், ஃப்ரீயா தான் இருக்கேன்னு சொன்னாலும் நீங்க ரொம்ப பிஸி. 4 டைம் கால் பண்ணா 5வது டைம் தான் எடுப்பீங்க. பிஸின்றது அட்டென்ட் பண்ணுறது மோஸ்ட்லி லைக் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி பிஸியாக இருப்போம். அதுதான் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம். ஸோ அது ஒன்று. ப்ளஸ் எப்பயாவது நம்மளோட இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுற அந்த பர்சன்ஸ் யாராவது கால் பண்ணுவாங்க, பேசிகிட்டு இருப்போம், அது மாதிரி இருக்கும். பட் ஆல்வேஸ் ஐ வில் பி அவைலபிள் தான். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. எனக்கு எந்த 9 to 5 ஜாப் மாதிரி எதுவும் இல்லை. ஆல்வேஸ் நான் சொல்லிட்டேன், நீங்க தான் எங்களோட மென்டார்னு சொல்லிட்டேன். நான் அட்வைசர், மென்டார், பேக் போன் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். தேங்க்யூ. ஸோ நமக்கு ஆமாம், ஆல்ரெடி இந்த ஹரிஷ் ஃபினான்ஸ் வித் ஹரிஷ் அவருமே சொல்லிட்டே இருப்பார், குருநாதர் கோபி நீங்கள் தான் குருநாதர்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி. ஸோ இப்போ அவர் யூடியூப்ல இல்லைன்னு நினைக்கிறேன்ல, ஹரிஷ் ஃபினான்ஸ் வித் ஹரிஷ் இல்லை. ஸோ ஓகே, இன்ஸ்டாவில் தான் இருப்பார். ஆமாம். தேங்க்யூ. வேற ஏதாவது கேட்கணுங்களா? நீங்க ஐடில ஜாப் பண்ணிட்டு இருந்தீங்களா? Since you mentioned like you worked in Japan, right? Exactly. அதாவது நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. 2011லேருந்து 2021 வரைக்கும் நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரே கம்பெனி தான், ஒரே கிளைண்ட்டு தான். பட் 2014-15க்கு அப்புறமா நான் டோக்கியோவில் போய் ஜப்பானில் டெப்யூட்டாக இருந்தேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் அங்கே இருந்தேன். அங்கே இருக்கிறப்ப கொஞ்சம் டைம் அதிகமாக இருந்ததுனால நான் ஃபினான்ஷியலாக நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ ரைட் ஃப்ரம் 2014-15 நிறைய ஃபினான்ஷியலாக ட்ரேடிங்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ வித் தேட் நாலேஜ் லைக் என்னோட ப்ளஸ் ஆன்சைட்னாலே கொஞ்சம் காசு அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சு நான் நிறைய ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட் மேட் மீ லைக் அதை க்ரோ பண்ண வச்சு முடியுது. ஸோ அதனால் கார்பஸ் நல்லாவே க்ரோ ஆச்சு. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது எனக்கு வந்துருச்சு. அதனால் நம்ம என்லைட்மெண்ட் எடுத்துட்டேங்க. Sure. ஷார்ட்டாக Yeah, thank you. கோபியோட ஃபைனான்ஷியல் பிளானிங் வெபினார் வீடியோ என்கிட்ட இருக்கு சார். நீங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்றேன். Sure, ma'am. Sure. ஆல்ரெடி நிறைய பேர் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கான இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனான்ஷியல் பிளானிங் பத்தி ரொம்பவே பேசியிருப்பார். லாஸ்ட் இயர் நம்ம ஆக்சுவலி வெபினார் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுல ஒரு பார்ட் தான் இப்போ எகைன் மறுபடியும் பண்றோம். Okay, ma'am. Sure, ma'am. Sure. Okay. ஓகே, Thank you. நான் அந்த வெபினார் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். Sure, ma'am. Thank you. ஓகே சார். ஓகே. ஸோ மகேஸ்வரி முடிச்சுக்கலாங்களா? ஓகே குட்டி. ஓகே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் த டிலே. ஆக்சுவலி நான் 9:30 தான் உங்களை ஷெட்யூல் பண்ணியிருந்தேன். பட் நீங்களும் பரவாயில்ல, இவ்வளோ டைம் ஃபைன். அது நம்ம ஒரு டாபிக்னு வந்துட்டா நம்ம வேற எதுவும் அதுக்குன்னு கட் பண்ணலாம், பேச முடியாது. ஸோ ரெஸ்பெக்ட் தட், அந்த டைமையும் ரெஸ்பெக்ட் பண்ணி நமக்கு பேசி தான் ஆகணும். ஸோ ஃபைன். ஐ திங்க் எப்பயோ ஒரு டைம் தான் நான் பேச போகிறோம். ஸோ தட்ஸ் ஃபைன். பட் ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூங்க. Thank you so much, Gopi. Thank you. கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஸ்பாம் ஃப்ரீயா கைது செஞ்சுக்கலாம். சரிங்களா? Sure, ma'am. Thank you. ஓகேங்க சார். தேங்க்யூ ஆல்.